இந்த தலைமுடியோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட்டன்ஸ் வந்து அதிகமாக வருது. அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்களேன். நானும் முடிஞ்ச வரைக்கும் ஹேர் கேர் வந்து பண்ணிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த ஸ்பிளிட்டன்ஸ் வந்து என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து கட் பண்ணிட்டேன். இந்த டைம் வந்து நிறைய டேமேஜ் ஆயிருந்தனால இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே கட் பண்ண வேண்டியதாக போயிருச்சு. சரி, இந்த டைமாவது அதை கொஞ்சம் நான் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்பிளிட்டன்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ரெமெடி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு 11 o'clock ஃப்ரூட்ஸ்க்காக பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈவினிங் அண்ட் மார்னிங் 2 டைம்லையுமே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். பசியை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இப்போ வர பப்பாளி எல்லாம் பழுத்த மாதிரியே இருக்கவே மாட்டேங்குது. கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பழம் வந்து முழுசா வந்து பழுத்து வராம நம்ம ஒரு பாதியே வந்துட்டு பழுத்தது வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதுக்கு மேல அது பழுக்கவும் மாட்டேங்குது. அதோட அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிருது. அதனால டேஸ்ட் ரொம்பவே மோசமா இருக்கு. சரி, வாங்கிட்டு வந்தாச்சுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பரங்கிக்காயில வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சிருந்தேன். சரி, அதுல பாயசம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹெல்த்தியான பாயசம் ரெசிபி தான் இது. இந்த மாதிரியான ரெசிபி எல்லாம் நம்ம புது சேனல்ல இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.